சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ணாமலைக்கு பரசு ஃபோன் அடிக்காரு. ஃபோன் அடித்து பரசு சொல்கிறாரு, ரொம்ப நன்றி அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும், என் பையனுடைய கல்யாண நாளுக்கு நீ வந்து சிறப்பிச்சிருக்க அப்படிங்கிறாங்க. அது நம்ம குடும்ப விழா, கண்டிப்பாக நீ வந்து என்னை கூப்பிட்டதில் ரொம்ப சந்தோஷம்தான். எனக்கும் ஒரு பையன் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்துச்சு. நான் முத்தை வந்து என் பையனாக தான் பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. அவன் கூட உன்னை வந்து அங்கிள்னு கூப்பிட்டாலும் அப்பா மாதிரி தான் நினைப்பான் அப்படிங்கிறாங்க. உண்மைதான், நானும் என் வீட்டம்மாவும் கூட அதை பேசியிருக்கோம். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம என் வீட்டம்மா உயிரை காப்பாற்றினவன். உங்ககிட்டையோ அவன் ஒய்ஃப்கிட்டையோ சொல்லாமல் நகையை கலத்தி தந்தவன். அதனால் பல இன்னல்களையும் அவன் அனுபவித்தவன். இன்றைக்கி வந்து நான் பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி வந்து ரிட்டையர்ட் பண்ண வாங்கியிருக்கேன்னா அவனும் ஒரு காரணம். ஒரு வரி இல்லாமல் முடிஞ்சிருச்சு. சரியா, நான் ஒரு பிரதிபலன் அவனுக்கு ஒன்று செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே பரசு சொல்கிறாரு, நான் வாக்கிங் வரேன், எதனால் நம்ம பார்க்கில் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நேராக பார்க்குக்கு போகிறாரு. பரசு முன்னாடியே வந்து காத்திருக்காரு. என்ன பரசு, எனக்கு முன்னாடி வந்துட்டேன், நான் பார்க்கில் என்றைக்குமே உனக்கு நான் தான் வெயிட் பண்ணுவேன், நீ லேட்டாக தான் வருவேன், இன்றைக்கி முன்னுக்கூட்டியே வந்துட்டே அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் முத்துக்கு பிரதிபலன் செய்யக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை, நம்மளை அவன் கோணத்துக்கும் மீனா கோணத்துக்கும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க, அதில் எந்த மாச்சுக்கிறதும் இல்லை. உன் வீட்டில் உள்ள சூழலை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தனியாக ரூம் இல்லை அப்படின்னு தெரிய வருது, அங்கேருந்து நான் வந்து பார்த்ததில் தெரியுது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, உண்மைதான், அவங்களுக்குன்னு தனியாக ரூம் கொடுத்தேன். நான் கொடுத்துட்டு ஹாலில் நானும் விஜயாவும் இருந்தோம். அப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைப்பா, நீங்கள் என்னோடய ரூமில் இருங்கப்பான்னு சொல்லிட்டு ரூமை கொடுத்துட்டான். மீனாவும் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் தனித்தனியாக படுத்துக்கிட்டு இருக்காங்க. மீனா வந்து ஹாலில் தூங்குறா, முத்து வந்து மொட்டை மாடியில் தூக்குறான். இப்படியா இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, அந்த வீட்டுக்காக அவ்வளவு சுமைகளையும் சுமக்கக்கூடிய முத்தும் மீனாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அது உனக்கு புரியுதா அப்படிங்கிறாங்க. புரியுது பரசு, என்கிட்ட பென்ஷன் வாங்க தவிர வேறு ஒன்றும் இல்லை. என் ரிட்டைர்மெண்ட் பணத்தை தூக்கிட்டு என் பையன் ஓடிட்டான், 27 லட்ச ரூபாய் தூக்கிட்டு மனோஜ் ஓடி அதையும் வீணாக்கிட்டான். எதுவும் பிரயோஜனப்படுத்துவான்னு நினச்சேன், அதுவும் படுத்தலை. இப்போ அவங்க மாமனார் ஏதோ பணம் இருக்குன்னு வச்சாருன்னு சொல்லிக்கிட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கிறான். அது எந்தளவுக்கு உண்மை, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் அவன் நல்லா இருக்கணும்னு முத்துன்னு நினைக்கிறான், நாங்களும் நினைக்கிறோம். சரி, என்ன தான் நடக்குன்னு தெரியல அப்படின்றாங்க. உடனே பரஸ் சொல்கிறாரு, நான் ஒன்று சொல்கிறேன், நீ கேட்பையா அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பரஸ் நீ சொல்லி நான் என்ன கேட்கல சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒன்றும்ல, முத்துக்கு தனியாக பேசாமல் ஏன் மொட்டை மாட்டில் ஒரு ரூம் எடுத்து கொடுத்தானே அப்படிங்கிறாங்க. உடனே பரஸ் சொல்கிறார், நல்ல யோசனை தான், நானும் புலம்புற நினச்சிருக்கேன், இப்போ கையில் காசு இல்லையே அப்படிங்கிறாங்க. நான் காசு தரேன், என் ஒய்ஃப் வந்து சொன்னதை தான் நான் சொல்கிறேன். என் மகளை கட்டி கொடுத்துட்டோம். சரியா, என் மருமகனும் சொந்த மருமகன் தான். அவன் வந்து பெரிய அளவில் நகையோ எதுவும் எதிர்பார்க்கல, அவன் அன்பை எதிர்பார்த்து கட்டிட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் ரிட்டைர்மெண்ட் பணம் கிட்டத்தட்ட 26 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் கிடக்குது. சரியா, நானும் உன்ன மாதிரி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து இப்போதைக்கு எங்களுக்கு பணம் தேவையில்லை தான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இல்லை பரசு, நான் வந்து ஒன்றை கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, நான் லோன் போட்டு நான் முத்துக்கு ரூம் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்களுக்கு வாரிசு வரணும்னா முதல்ல வந்து அவங்களுக்கு தனி ரூம் வேணும் அண்ணாமலை, நான் பணம் தாரேன் அப்படிங்கிறாங்க. உடனே பரசு ஃபோன் அடிக்கிறாரு. அவங்க வீட்டம்மாவும் பார்க்கு வந்துடுறாங்க. அண்ணே அப்படிங்கிறேன். என்ன பரசு உங்கள் வீட்டம்மா வந்திருக்காங்க அப்படிங்க. நான் தான் வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஏன் பரசு அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லி தான் என் வீட்டம்மா வர சொன்னேன். நான் சொன்னால் ஏதாவது தட்டு கழிப்பேன் நண்பங்கிற முறையில், ஆனால் உன் சிஸ்டருங்கும்போது தட்டி கழிக்க முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, என் உயிரை காப்பாற்றினதில் முக்கியமான பங்கு முத்துக்கு இருக்குது. இக்கட்டான சூழ்நிலையில் அவன் தான் உதவி பண்ணான். அவன் வந்து நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தால் நாங்கள் செய்ய மாட்டோமா? எங்கள் வீட்டில் வந்து அவங்க 2 பேரும் இருக்க முடியாது. அப்படி இருந்தாங்கனாலே எங்களுக்கு சந்தோஷம்தான். என் பொண்ணை எங்கேயோ கட்டி கொடுத்துட்டோம், அவள் கும்பகோணத்தில் உட்காந்துட்ருக்கா. இப்படி இருக்கும்போது வந்துட்டு நாங்கள் வந்து உங்கள் முத்தை நினச்சி தான் ஃபீல் பண்ணுறோம்னே. அவங்க ஒரு கல்யாண நாளை கொண்டாடிட்டாங்க, குழந்தை இன்னும் அவங்களுக்கு எந்த சந்தோஷமான செய்தியும் அதில் வரலை. இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்தா அவங்க தனித்தனியாக தூங்குறாங்க, வீட்டில் உள்ள சூழலும் சரியில்லாமல் இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு தனியாக ரூம் கட்டி கொடுக்கணும் வைக்கணும்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் பேசினோம். இப்போ அண்ணாமலை அண்ணன்கிட்ட வந்து துட்டு இருக்க வாய்ப்பு இல்லைங்க, நம்ம கொடுப்பாங்க, அவர் எப்பவும் தரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தராட்டினாலும் பரவாயில்லை, நம்ம பையனுக்கு செஞ்சுதான் நினச்சிக்குவோம், 5 லட்ச ரூபா கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா இல்லைம்மா நான் பார்த்துக்குறேம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, நீங்கள் தப்பாகவே நினைக்காதீங்க, அந்த ரூமு கட்டுறதுக்குள்ள பணத்தை நாங்கள் கண்டிப்பாக தந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 லட்ச ரூபா நான் நாளைக்கு வந்து தங்கச்சி வந்து வீட்டில் வந்து தருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. உடனே பரசு சொல்கிறாரு, நீ சொல்லுதும் சரிதான் அண்ணாமலை, வீட்டுக்கு வந்தால் பஜ்ஜியாக இருப்பாங்க, நாங்கள் பணம் தந்தி கட்டணும் அப்படின்னா அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு தடை விதிப்பாங்க. அதனால் நான் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் அனுப்பிவிட்ருதேன், உன் அக்கௌண்ட் நம்பர் தான் என்கிட்ட இருக்கேன், நான் அனுப்பிடுதேன். சரியா, இன்னொரு உதவியும் நான் வந்து முத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன பரசு, இதே மிகப்பெரிய உதவி, இந்த பணத்தை நான் எப்படி தரப்போகிறேன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை, நான் கடனாக கொடுக்கவே இல்லை, என் பிள்ளைக்கு செஞ்ச மாதிரி தான் செய்கிறேன். முத்துக்கு கொடுக்குறத நான் கடனாக கொடுக்கல,
கிஃப்டாக தான் கொடுக்குறேன். நீ தான் தாரேன் தாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நானும் என் மனைவியும் 5 காசை கேட்கல திருப்பி. சரியா? என் மனைவி இன்றைக்கி உயிரோடு இருக்கா. இதை வந்து இந்த உயிரை திருப்பி கொடுத்தது முத்து. அவனுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும்ல. அவன் எந்த பிரதிபலனும் பார்க்காம தான் செஞ்சான். ஆனால் அவன் குணத்துக்கும் மீனா குணத்துக்கும் நாங்கள் செய்யணும்ல. நினச்சிப்பார். அந்த மீனா பிள்ளை வந்து உன்னோட மருமகளாக வருவான்னு நினச்சே பார்த்ததில்ல. உனக்கு முன்னாடியே அந்த மீனா பிள்ளை எனக்கு தெரியணும்ல. உன் ரிட்டையர்ட் ஃபங்க்ஷனுக்கு கூட அந்த பொண்ணு வந்து மாலை கொண்டு வந்துச்சு. எனக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் உன் மருமகளாக வந்திருக்கா. சூப்பர் பிள்ளை. இப்போ ஒருப்பட்ட பிள்ளை கிடைக்கிது கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கும் ஒரு ஆம்பளை இருந்தால் இப்படி ஒரு பிள்ளை நான் கட்டி வச்சுருக்க தான் செய்வேன். ஆனால் பரசு சொல்கிறாரு, உன் குணம் யாருக்கும் வராதா நம்மளை. நீ செஞ்ச இதுக்கு ஒரு பிரதிபலனாக பண்ணுற உன்ன மாதிரி யாரும் கிடையாது. உன் குணத்துக்கு உன் பிள்ளை நல்லா தான் இருக்கும். என்ன நானும் சாப்பான் சாணத்தில் அந்த முத்துக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். என்னை தடுக்காதான் நம்மளை. நல்லா இருப்பேன் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. நான் அப்படிலாம் தடுக்கலை பரசு, நீ இவ்வளோ சொல்கிற. கண்டிப்பாக நான் உனக்கு ரூம் கட்டி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. நான் கண்டிப்பாக பணம் அனுப்பிடுவேன். இன்னொரு உதவியும் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. பரசு, இந்த உதவியை என்னால் திருப்பி தர முடியுமான்னு தெரியல, இன்னொரு உதவி செய்ய போகிறேன்றீங்களே என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, மாஞ்சோலையில் என் மாப்பிள்ளை ஒருத்தன் மேனேஜராக இருக்கான் ஒரு எஸ்டேட்டில். அங்கே நல்ல குளிர் பிரதேசமாக இருக்குது இப்போதைக்கு. இந்த சூழ்நிலையில் வந்து அங்கே வந்து முத்து மீனாவும் ஒரு 10 நாள் தங்குறதுக்கு நான் வந்து வீடும் அங்கெல்லாம் சாப்பாடு செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அது ஒரு உதவி மட்டும் செய்ய அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அப்படியே அழுதுறாரு. நான் இதை செஞ்சுருக்கேன்னு ஒரு தவப்பனா, என்னால் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அண்ணாமலை, வீட்டு வேலையை பூரா அந்த மீனாக தான் செஞ்சிட்ருக்கான். அது போக பூ வியாபாரம் நடமாடும் பூக்கடை நடத்துகிறான். முத்து கார் டிரைவராக இருக்கான். அவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து சிரித்து பழகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு சந்ததி வரணும் அப்படின்னா இங்கே நடக்காத கதையாக இருக்குது. அவன் 10 நாள் வந்து மாஞ்சோலையில் போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் அழகாக ஒரு ரூம் எடுத்து கட்டிடலாம். ஒரு ரூம் தானே மேலே கட்ட போகிறீங்க, அழகாக கட்டிடலாம். வரதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அவங்களுக்கு சின்ன சிறுசுங்க ஒன்றா இருந்த மாதிரியே இருக்கும். உனக்கும் காலகாலத்தில் ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று இந்த மாதிரி இருக்கும். நாங்களும் உங்களை மாதிரி ஒரு பெற்றோர் ஸ்தானத்தை தான் யோசிக்கும் அப்படிங்கிறாங்க. ஒன்று அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ யோசிக்கிறத நான் யோசிக்கவே இல்லை பரசு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. மன்னிக்கிறது ஒன்றும் இல்லை அண்ணாமலை, நீ 3 பசங்களுக்கும் வரவு செலவு பார்க்குற, அது போக உன் பென்ஷனை வச்சு தான் உன் கதையை பார்க்குறேன். சரியா? அவன் ஒட்டுமொத்த பணத்தை உன் பையன் எடுத்து வீணாக்கிட்டான். அதனால் வந்து நீ யோசிக்கலை வைக்கலன்னு நான் சொல்ல முடியாது. என்ன இதை கண்டிப்பாக செய்யத்தான் செய்யணும், எனக்காக நீ இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணன், நான் வந்து என் கூட பிறந்த அண்ணன்ட்ட கேட்குற மாதிரி கேட்குறேன். என் மருமக பிள்ளைக்கு நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் எப்படின்னு அனுமதிப்பீங்களாண்ணே அப்படிங்கிறாங்க. ஏம்மா, பரசை வந்து என் நண்பனாக நினைக்கல, என் உயிராகவும் என் உடலாகவும் நினைக்கிறேன். பரசு இல்லாத ஒரு ஃபங்க்ஷனை என் வீட்டில் நான் நடத்தினதே இல்லை, பரசுக்கும் தெரியும். அதே மாதிரி நான் பரசுக்கிட்ட எதுவுமே மறைச்சதில்லை. பரசு என்கிட்ட மறைச்சது ஒரே ஒரு விஷயம், முத்து தன்னோட செயினை கலத்தி கொடுத்துருக்கான்னு சொன்னது தான். அதுவுமே முத்து வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரிய வேணாம், எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் பணம் கொடுக்க முடியலேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு போயிருக்கான். இப்பேற்பட்ட கணக்கில் இருக்கையில் நான் வந்து அப்படி நினைக்க மாட்டோமா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு சொன்னதில் பரசு இங்கேருந்த சந்தோஷம். மக்களாக நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. என்ன பரசு வாக்கிங் வரலையா அப்படிங்கிறாங்க. இல்லை, இதை சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி இது பண்ணேன், எனக்கு இதுவே நீண்ட ஆயுசு தரும் போல், அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னு நீ சொன்னதே. என் பிள்ளைக்கு உதவி செஞ்சால் ஒரு தகப்பனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், முத்துக்கு உதவி செஞ்சால் நான் சந்தோஷமாக தானே இருக்கும். நான் என் மருமகன் ஒரு மேனேஜர் இருக்கார்ல, அவர்கிட்ட பேசுகிறேன், எஸ்டேட் மேனேஜர்கிட்ட பேசுகிறேன். பேசி அங்கே ஒரு வீடையும் 10 நாள் தங்குறதுக்குள்ளே வேலையும் பார்த்துட்றேன். ஏன்னா அண்ணாமலை, 10 நாளில் நீ வேலையை ஆரம்பித்து முடிச்சிடணும். ஒரு ரூம் தானே, டப்புன்னு அதை பூசிடுங்க, வச்சுருங்க, க்ளீனாக்கி ரூமை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி பரசு அப்படிங்கிறாங்க. நாளைக்கு தான் பணம் அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பரசு உடனே பேங்க்கு போய் அண்ணாமலை அக்கௌண்ட்டில் அனுப்பிடுறாங்க. உடனே பரசுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன பரசு, நான் வாக்கிங் போயிட்டு கூட முடிக்கல, அதுக்குள்ளே அக்கௌண்ட்டில் என் பணம் ஏறிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் பரசு, ஆமாம் அண்ணாமலை, நான் உனக்கு கொடுக்கணும்னு நினச்ச உடனே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் உன்னை சொன்னேன். இருந்தாலும் வந்து என் வீட்டம்மா சொன்னால் தான் நீ சரின்னு வருவ அப்படின்னு பார்த்தேன், அதான் ஆன்லைன்லேயே மாற்றி விட்டேன், உன் அக்கௌண்ட்டுக்கு ஏறிடுச்சு, நீ இன்றைக்கே வேலையை ஆரம்பிச்சிருக்க அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டுக்கு போகிறாரு. முத்து அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, மாடியில் நம்ம ஒரு ரூம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா, சரிப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா ரூம் எடுக்க போகிறாங்க, ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நீங்கள் சொல்லதுக்கு எது பேச்சு எப்படிப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, பணம் தான் அதுக்கு ரெடி, எப்படி பண்ணுறீங்கன்னு தெரிலப்பா அப்படின்றாங்க. ஒன்றுமேலே அப்பாட்ட பணம் இருக்குது, மாடியில் ரூம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. விஜயா, எல்லோரும் வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வராங்க. என்னங்க, என்ன விஷயங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, மாடியில் நான் வந்து ரூம் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, முத்து மீனாவும் தனித்தனியாக தூங்கிட்டு இருக்காங்க, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, அங்கிள் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அவங்களும் எங்களை மாதிரி சின்ன சிறுசு தான், அவங்க தனியாக படுக்கிறது நல்லா இருக்காது. அது போக வந்து முத்து வந்து மாடியில் படுக்கிறாரு, மீனா ஹாலில் படுக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோ சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் வந்து தரையில் தானே படுத்தாங்க, ஒரே ரூமில் தானே தடுத்து மீனா தூங்கினாங்க, இப்போ வந்து இங்கே படுக்கல என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, சரி அண்ணியும்
முத்துவும் உங்கள் ரூமில் தூங்கட்டும், நீங்கள் 2 பேரும் ஹாலில் இருந்துப்பீங்களா அப்படிங்கிறாங்க. டேய் நாங்கள் எதுக்குடா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் இருக்க மாட்ட, முத்துவும் மீனா மட்டும் இருக்கணுமா, என்ன கதை உன் கதை அப்படிங்கிறாங்க. உடனே பரசு சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறாரு, சரி இதை விடுங்க, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இதை உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஃபைனல் முடிஞ்சது அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க மாடியெல்லாம் வீடு எடுக்க வேண்டாங்க, வைக்க வேண்டாம், நானே அவங்க இருக்கக்கூடாது வெளியே கிளம்புன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் அவங்கள வந்து மாடியில் வீடு எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி கிளம்புவாங்க வைப்பாங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. என் பையன் எதுக்கு என்ன விட்டு கிளம்பணும், என் பையன் என்னோட தான் இருப்பான், உன்னால் ஆனதை பாரு, நான் வீட்டு வேலை செய்ய தான் போகிறேன், முத்து ஒரு கான்ட்ராக்ட்கார் ஒரு ஆளை பார்க்கணும் வா அப்படிங்கிறாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க ரோகிணிகிட்ட, ரோகிணி மாடியில் வீடு கட்ட மட்டும் விடக்கூடாது, அப்படி விட்டுட்டோம்னா அந்த மீனாவும் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, அவங்க மாடியிலலாம் கட்டினா நம்ம மொட்டை மாடியில் காற்று வாங்க போக முடியாது, எங்கள் வீட்டு பக்கம் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாமா கேட்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, இந்த வீடு உங்கள் பேரில் இருக்கலாம், ஆனால் வந்துட்டு மொட்டை மாடியில் வந்து ரூம் எடுத்தால் எங்களுக்காக தானே எடுத்தாங்க, இது எங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி வரும், அதனால் சரி வராது, அது கட்டக்கூடாது தான், கட்டாமல் இருக்கிறது தான் நல்லது, அப்போ நான் தான் மொட்டை மாடிக்கு நம்ம ஃப்ரீயாக போக முடியும், வாக்கிங் போக முடியும், நம்ம கூட நடன கிளாஸு கூட கற்றுக்கிட்டோமே, அதுக்கெலாம் வந்து அப்போ தான் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே தான் கான்ட்ராக்ட்காரரை பார்க்க போயிட்டாங்களா, இது எப்போ தடுக்கிறது அப்படிங்கிறாங்க. ஆண்டி இன்னொரு முறை வந்து வசமாக சண்டை போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அங்கிள் வேண்டான்ருவாங்க, எப்படினாலும் கான்ட்ராக்ட்காரன் வந்து வேலை செஞ்சுட்டு வேலைலாம் செய்யக்கூடாது, அளக்கலாம் கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே கான்ட்ராக்ட்காரரை கூட்டி வராங்க. கூட்டி வந்து மாடி அளக்குறாங்க. சரி சார் 15க்கு 15 ரூம் போட சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க 15க்கு 15ஆ அப்படிங்கிறாங்க. ஆமாம் 15க்கு 15 தான், ஒரு பெட்ரூம் பெரிய ரூமாக போடணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க மாடியில் மொட்டை மாடியில் ரூம் எடுத்தது நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏன் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சரி வராது அப்படிங்கிறாங்க. கான்ட்ராக்ட்காரரே கட்டலாம் சூப்பராக வருங்கிறாரு, நீ என்ன வராது அப்படிங்கிறாங்க. இல்லை கட்டக்கூடாதுங்க, கட்டினா காற்று ஒழுங்காக வராது, கீழ் வீட்டுக்கு மாடிப்படியில் கூடி காற்று வரும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உனக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படிங்க. கட்டக்கூடாது, கான்ட்ராக்ட்காரரை கட்ட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சார் நீங்கள் கட்டணுங்கிறீங்க, உங்கள் வீட்டம்மா கட்ட வேண்டாங்கிறாங்க, என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, கட்டணுமா வேண்டாமா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி தான் பேசிகிட்டு இருப்பா சார், கிட்ட தான் சரி நீங்கள் அலங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அளக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை இருந்தாலும் வாங்கிட்டு ஒரு போர்டு போட்டு தாங்க செவிட்டில் டம் அப்படிங்குது. உடனே என்னங்க திடீர்னு நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி கேட்க மாட்டேங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏப்பா நீங்கள் முன்னாடியே இதை செஞ்சுருந்தீங்கன்னா அம்மா வந்து கரெக்டான வாய் பேசியிருப்பாங்க, இப்போ நீங்கள் அடித்தனால அம்மாவுக்கு வந்து வித்தியாசமாக தெரியுது, இனிமேல் போட்டு இந்த மாதிரி ஊடையில் ஒவ்வொரு ஷிஃப்ட் விடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. கன்னத்தில் கை வச்சுக்கிட்டே நேராக கீழே இறங்கி வந்துடுறாங்க. வந்து அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. என்ன ஆண்டி அங்கிள் இப்படி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. நானும் எதிர்பார்க்கலாமா, இன்னும் அவர்கிட்ட பேச முடியாது, அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, இன்னும் அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை பரசு வராரு. அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. பரசு வா நான் ரூம் கட்டுறதுக்கு இன்றைக்கே பார்த்துட்டோம் வச்சுட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சரிப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்துட்டு மட்டும் சொல்கிறாங்க, பரசு தான் உனக்கு இந்த ஏற்பாடெலாம் பண்ணியிருக்கான், வெளியே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாப்புல, அதனால் நம்மளுக்குள்ளே வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே பரசு மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுவோம், மம்மி நாங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழுந்து ஆசீர்வாதங்கிறாங்க. என் பையனை தான் போகணுன்னு நினைக்கேன், நீ மாமான்னு கூப்பிட்டாலும் என் பிள்ளை மாதிரி தான் நினச்சிட்ருக்கேன், எனக்கு பிறந்தது ஒரே ஒரு பொண்ணு, எனக்கு இன்னொரு பையனை ஒன்று நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் சொல்கிறார், எங்களெல்லாம் பார்க்க பையன் மாதிரி தெரியலையா அப்படிங்கிறாங்க. டேய் தகப்பனுக்கு யாரை பையன் மாதிரி தெரியுதோ அவங்க தான் பையன் அப்படிங்கிறாங்க. உடனே பரசுகிட்ட சொல்லிட்டு போகிறாரு, அங்கிள் இவன் ரொம்ப நடிக்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போகிறாங்க. மனோஜ் என்ன எப்படி இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு, சரி அவன் என்னமோ இருக்கான், முத்து நல்லா இருந்தால் சரி தான் அப்படின்ட்டு முத்து பரசு அப்படிங்கிறாங்க. சில முத்து அப்படிங்கிறாரு பரசு. உடனே அண்ணாமலை என்ன பரசு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சொன்ன மாதிரியே டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன், இவங்க மாஞ்சோலைக்கு போகிறதுக்கு டிக்கெட்டும் இதில் இருக்குது, அது போக வந்து அங்கே தங்குறதுக்கு ரூம் சாவி எல்லாமே இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. பரசு நீ எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் என்கிட்ட இது பேசிட்டு போகல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அண்ணாமலை, நீ எப்படின்னாலும் என் வீட்டம்மா சொன்னால் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா என்ன பரசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. உடனே மனோஜ் தெரிலம்மா அவங்க குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. மொட்டை மாடிலேருந்து கீழே இறங்கி வராங்க. இதனால் பரசு சொல்கிறேன், நான் போயிட்டு வரேன் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு காஃபி டீயாக சாப்பிட்டு போயேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்ததே நீ உன்னை பார்த்து இந்த நிகழ்வுலாம் கேள்விப்பட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சரி சீக்கிரம் வீரை கட்டுங்க முத்து நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே மீனாவும் முத்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இன்னொரு செய்தியும் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. விஜயா திருத்தன்னு முடிக்காங்க. ஏற்கனவே இப்போ தான் ஒரு செய்தி சொன்னாங்க, அது இருந்து பெண்ணுக்கும் என்னையும் ஒரு கை நீட்டிட்டார், என் மேலேயும் கை நீட்டார், இப்போ என்ன தான் சொல்ல போகிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்க்காங்க.
உடனே பாட்டி சொல்கிறாங்க, அண்ணாமலை இதே மாதிரி நீ விஜயா முன்னாடியே பண்ணியிருந்தேன்னா விஜயா வாயை பற்றிட்டு இருந்திருப்பான், இந்த வாயும் பேசியிருக்க மாட்டான், இந்த வீட்லேயும் கிழக்கிந்திய கம்பெனி மாதிரி ஒவ்வொருத்தரையாக பிரித்து ஆண்டுருக்க மாட்டான், சத்தாண்டா அவன் ஆளை போல் இருந்திருப்பான், யதார்த்தமான ஒரு மாமியார் மாதிரி இருந்திருப்பா, நீ தான் செல்லம் கொடுத்துட்ட அப்படிங்கிறாங்க. ஏம்மா நம்ம அன்பால் திருத்தலான்னு சொல்லி தான் நான் பார்த்தேன், நீங்கள் அப்படி தான் நான் சொல்லிக் கொடுத்து வளர்த்தீங்க, எந்த பெண்ணையும் கை நீட்டக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் பெண்ணுக்குள்ளே மாண்புல இல்லை, எல்லாத்தையும் மீறிட்டா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி என்னங்க மீறிட்டேன் அப்படிங்கிறாங்க விஜயா அப்படிங்கிறாங்க. ஆகா அடுத்து ஒன்று விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. இந்த ஆன்ட்டியை வச்சு தான் அந்த வீட்டில் ஆடிக்கிட்டு இருந்தோம், இப்போ அங்கிள் கை ஓங்க ஆரம்பிச்சிட்டேன், இப்போ முத்து மீனா தானே அந்த வீட்டில் பெரிய ஆளாக பேசப்படுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இன்னொரு செய்தி அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி கேட்குறாங்க, என்ன அங்கிள் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து மீனாவும் தேனிலவுக்கு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க தேனிலவுக்கு போகிறாங்களா? அவங்க கல்யாணம் முடிச்சு எவ்வளோ நாளாச்சு அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான், அவங்க கல்யாணம் முடிச்சு ரொம்ப நாளாச்சு, அவங்க ஒரு பக்கம் போகலை, எப்படி அவங்க தான் முதல்ல கல்யாணம் முடித்தாங்க, ஒரு குழந்தை குட்டி ஆகிருக்கணும், நம்ம வீட்டில் அதுக்குள்ளே சூழல் இல்லை, வீட்டு வேலையை பூரா அந்த மீனா தான் எடுத்து போட்டு செய்தான், அதுபோக முத்து வண்டிக்கு போகிறேன் அங்கே போகிறேன்ட்டு போகிறாங்க, பல பிரச்சனை. இப்போ அவங்க அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்கன்னு பார்த்தா அந்த ரூம் என்னையும் நானும் எடுத்துட்டோம். இப்போ அவங்க மீனா ஹாலில் படுக்கா, முத்து மாடியில் படுக்கான், இவங்களுக்குள்ளே நாளைக்கு புள்ள குட்டி அன்பு சந்தோஷம்னு வேணும். ஏன்னா பிரிஞ்சிருக்கும்போது அந்த பிரிவு நிரந்தர பிரிவு ஆயிடக்கூடாது, அதனால் இவங்க இணைப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் மொட்டை மாடியில் ஒரு ரூம் போட்டுக்கேன். அவங்க டூர் போயிட்டு வரதுக்குள்ளே அந்த ரூமை நான் பிடிச்சி பூசி அவங்ககிட்ட சாவியை கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. ஒன்று விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அப்போ எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, உங்கள் நண்பராக தான் குசு குசுன்னு சொல்லிட்டு போகிறாரா, நீங்கள் 2 பேரும் தான் அதுக்கு ஏற்பாடா அப்படிங்கிறாங்க. இந்த ஏற்பாடு பண்ணாலும் என்ன தப்பு, என் பையனுக்கு நான் பண்ணுறேன், இதில் என்ன தவறு இருக்குது, உன் பையன் மனோஜ் ஒரு ரூமில் இருக்கான், ரவி ஒரு ரூமில் இருக்கான், நம்ம ஒரு ரூமில் இருக்கோம், இவங்களுக்கு ஒரு ரூம் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அவங்க இருக்கக்கூடாதுதாங்க பேசிகிட்டு இருக்கேன், இந்த வீட்டில் 2 பணக்கார சம்மந்தி வருவாங்க போவாங்க, முத்து மாதிரி ஒரு ரவுடிசம் பண்ணுற ஒரு ஆள் இருந்தால் அவங்களுக்கு பிடிக்குமா வைக்குமா அப்படின்ட்டு இருக்காங்க. ரவுடிசம்னு என்னது, நீ தேவையில்லாமல் பேசினா அவன் பேசத்தான் செய்வான், இப்போ என்கிட்டலாம் கரெக்டாக பேசலையா அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த வீடியோ மட்டும் ஊராக பரவ வச்சு இந்த மீனா மட்டும் ஏதோ பூக்காரி செய்யலைன்னா இன்றைக்கி உங்கள் பையன் நிலமை என்னென்னு தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. என் பையன் தப்பு செய்யலை, என் மருமகன் நிரூபித்து உள்ளதை நிரூபிச்சிட்டான், ஏன்னா என் பையன் இன்னமும் தப்பு செய்ய மாட்டான், அதுபோக அவனுக்கு ஒரு சந்ததி வேணுன்னா அவன் தனியாக தான் இருந்தாகணும், அவன் டூர் போய் தான் ஆவான் அப்படிங்கிறாங்க. டூருக்கு போனால் வீட்டு வேலை யாருங்க பாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, வர்றே வா வந்துட்டியா வழிக்கு, வீட்டு வேலையை நீ செய்யி, உன் மருமவா ரோகிணியை செய்ய சொல்லு, இல்லைன்னா உன் பணக்கார மருமவா சுருதியை செய்ய சொல்லு அப்படிங்கிறாங்க. சுருதி சொல்கிறாங்க, எங்கள் சைடில் சமைக்கிறதுக்கு ஆள் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சுமுர் அப்படிங்கிறாங்க. பாட்டி ஒன்றுமே இல்லை, எனக்கு சமைக்க தெரியாட்டில் எங்கள் வீட்டுக்காரருக்கு சமைக்க தெரியும், சரியா, என் வீட்டுக்காரர் சொல்ல போகிறாரு, நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. வெரி குட் பேத்தி, இந்த பேத்தி கரெக்டு தான், ஏன்னா ரோகிணி பேத்தி நீ சமைச்சிடலாம்ல அப்படிங்கிறாங்க. உன்னை பாட்டி எனக்கு சமைக்கலாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. தெரியாதா, அதெல்லாம் தெரியும் தெரிய வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி திருன்னு முழிக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனசுன்னு நினைக்காங்க, நம்மளை வேறு வேலையை விட்டு நிப்பாட்டாங்க பார்லர்லேருந்து, இப்போ நம்ம அடுத்த வேலையை தான் தேடணும், நம்ம வேறு பார்லரில் வேலை நடக்கு, 10 நாளைக்கு நான் பார்லருக்கு போகிறதில்லன்னு சொல்லிட்டோம் வீட்டில். இப்போ இந்த 10 நாள் இந்த முத்தும் ரவியும் டூர் போயிட்டாங்கன்னா நம்மளாம் சமைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் யோசிக்காங்க. மீனா சொல்கிறாங்க, இப்படி வீட்டு வேலையை விட்டு எப்படி அங்கிள் போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் பேசாதாங்க, நீங்கள் 2 பேரும் போகணும், சரியாக ஏற்பாடு பண்ணிட்டேன், மாஞ்சோலையில் உங்களுக்கு ஒரு வீடு, நீங்கள் தங்குறதுக்கு ஒரு வீடு ரெடி பண்ணியாச்சு, சாப்பாடுலேருந்து எல்லாமே ஃப்ரீ, பரசு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டான். என்ன நீங்கள் இங்கேருந்து பஸ் டிக்கெட் இறங்கி பஸ்ஸில் ஏறி போக வேண்டியது, அங்கே இறங்க வேண்டியது, இறங்கிட்டு ஒரு ஃபோன் நம்பர் ஒரு கார்டு தந்திருக்கான், அந்த நம்பருக்கு ஃபோன் அடிக்க வேண்டியது, அவங்க காரில் கூப்பிட்டு போய் உங்களை விடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, முத்து எப்பா என்கிட்ட தான் கார் இருக்கப்பா இதிலே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. முத்து நீ போகிறது தேனிலவுக்கு போகிற, அங்கே போய் நீ கார் ஓட்டிக்கிட்டு உன் காரை விடுறதுக்கு ஒரு இடம் அப்படிலாம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம், இங்கேருந்து நீ போ, எல்லா ஏற்பாடும் அப்பாவும் பரசும் பண்ணி வச்சுருப்போம், சரியா, நீ உன் பாட்டில் அங்கே போ, 10 நாளைக்கு இருந்துட்டு இங்கே வா, 11ஆவது நாள் நீங்கள் வரையில் உனக்கு மாடியில் ரூம் கரெக்டாக ரெடியாக இருக்கும், சரியா, அதை நம்ம பால் காய்ச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு, ஏங்க அவங்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. போகக்கூடாதுன்னா அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டு வேலை செய்யணும் வைக்கணும், வீட்டு செலவுக்குலாம் முத்து வேலை செஞ்சால் தானே கொடுக்க முடியும் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. என் பையனுக்காக நான் கொடுக்க மாட்டேன்னா நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே மன சொல்கிறாங்க, எப்போ நானும் உங்கள் பையன் தானே, எனக்கு நீங்கள் செலவு கொடுத்துட வேண்டியதுன்னா அப்போ எதுக்கு ரோகிணி கொடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்போ என் பையன் நினச்சி நான் 27 லட்ச ரூபாய் தந்தேன், நீ அதை கொண்டு போய் மண்ணாக்கிட்டேன், இப்போ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. உடனே
பாட்டி சொல்கிறாங்க, ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஒரு சின்ன ஜோடிகள் வந்து வெளியே போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறத. இதை விஜயா 1000 முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த சுருதியும் ரவியும் போயிட்டு வாங்கங்காங்க. இந்த மனோஜுக்கும் ரோகிணிக்கும் பிடிக்க மாட்டுக்கு, இந்த விஜயாவுக்கும் பிடிக்கும். இந்த 3 பேருக்கும் பிடிக்கல. பெரும்பான்மையான ஓட்டு வந்து முத்தும் மீனாவும் டூர் போயிட்டு வரட்டும், அவங்களுக்கு மாடியை கட்டட்டுங்கிறது தான். அதனால் ஓட்டில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. சரியா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ரூமுக்கு போகிறாங்க. உடனே விஜயா போகிறாங்க. என்ன மீனா, நினச்சது சாதிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? உங்கள் மாமாக்கிட்ட இல்லாத முல்லாதன்னு சொல்லி என்னையும் கை நீட்ட வச்சுட்டேன். அது போக உன் புருஷனையும் உன் சொல்ல கேட்க வச்சுட்டேன். அந்த பரசு வீணாக போன பரசையும் உங்கள் சைடில் இருக்க வச்சுட்டேன். இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க. இதனால தான் நீ ஃபோன் பண்ணி பாட்டியை வர சொன்னேன். அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நான்லாம் பாட்டியை வர சொல்லல அத்தை அப்படி இப்படின்ட்டு இருக்கேன். அத்தெல்லாம் என்னை கூப்பிட்றாத, நீ 10 நாள் கழிச்சு இங்கே வருவ. 11 நாள் நீ உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நீ தயாராக இருப்ப. அதுக்குள்ளே எல்லா வேலையும் நான் பார்த்து வச்சுருப்பேன். நீ மட்டும் மாடியில் வந்து பால் காய்ச்சி குடியிருக்கலான்னு மட்டும் கனவு காணாத. அது ஒரு காலமும் நடக்காது அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை, என் புருஷன் எங்கே இருக்காரோ அங்கே இருக்க போகிறேன். சரிங்களா, அது மாடியாக இருந்தாலும் சரி தான், தெருக்கோடியாக இருந்தாலும் சரி தான். அதனால் நான் கவலைப்படலை. நாங்கள் சொந்த வீட்டில் ஒன்றும் இருக்கல. நான் பிறந்ததுலேருந்தே வாடகை வீட்டில் தான் இருக்கேன். சொந்த வீட்டு ஆசையை எனக்கு கிடையாது. அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். உங்களால் என்ன இயலுமோ அதை பண்ணுங்கள். என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க? உள்ளது தான் சொல்லுது. என் வீட்டுக்காரர் எங்கே கூப்பிட்டாலும் நான் போக தான் போகிறேன். நான் தெருவில் போய் இருக்கனாலும் இருக்க தான் போகிறேன். அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அப்புறமும் வந்துட்டு இப்படி பேசுனீங்கன்னா என்னவும் பண்ணுங்க. என் புருஷன் என்ன சொல்கிறார் அதை கேட்க போகிறேன். நாங்கள் வெளியூர் வேறு கிளம்ப போகிறோம். அதனால் வந்து ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணணும். கொஞ்சம் கிளம்புறீங்களா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நக்கல் தாண்டி அப்படிங்கிறாங்க. விக்கல் எதுவும் வருதா, தண்ணி வேணுமா அப்படிங்கிறாங்க. உனக்கு ரொம்ப நக்கல் தாண்டி அப்படிங்கிறாங்க. தண்ணி வேணா குடிங்க, தண்ணி எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் ரூம் அடைச்சிட்டு நான் வந்து துணிமணி எடுக்க வைக்க போகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இப்படி தான் எங்கள் அம்மாட்ட பேசணும். இப்படி பேசினா தான் எங்கள் அம்மா கரெக்டாக இருப்பாங்க. சரியா, அத்தைன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஓவராக, நீ ரொம்ப கீழே விழுந்து பேசினா எங்கள் அம்மா ஏறி தான் பேசுவாங்க. நார்மலாக ஒரு அத்தைட்ட ஒரு மருமக எப்படி நடந்துக்கூடாலோ அதை மாதிரி நடந்துக்கிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வந்து அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு சுயமரியாதையை விட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவும் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வைக்காங்க. உடனே காலையிலே வண்டி வருது. பரசும் வந்துடுறாரு. முத்து கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். பரசு, நீ என்ன சொன்னால் போதாதான் நீ வரணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்தை நம்ம அனுப்பணும். அங்கே வந்துட்டான், அங்கே போய் சேர்ந்துட்டாங்களான்னு கேட்கணும். அங்கே வேலைலாம் எப்படி நடக்குன்னு கேட்கணும். இதெல்லாம் கேட்டால் தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். உன் பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க. அது உண்மை தான் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இவங்க 2 பேரும் கிளம்பி இருந்தாலும் நிற்காங்க. உடனே பாட்டியும் அண்ணாமலையும் சாமியை கும்பிட்டு திருநீர் போடுறாங்க. பரசு காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பாட்டி காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உடனே விஜயா அது நில்லு அப்படிங்கிறாங்க. விஜயா காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. போயிட்டு வரோம்ப்பா அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு மூச்சு விட மாட்டுறாங்க. அம்மா போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அப்படியே அழுகிறாங்க. பரசும் அழுகிறாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டாட்டா போடுறாங்க. காரில் அப்படியே போகிறாங்க. அங்கே போய் பஸ்ஸில் போய் கிளம்பாக்கத்தில் போய் பஸ் ஏறி நேராக மாஞ்சோலை போகிறாங்க. மாஞ்சோலை போய் இறங்கின உடனே ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்தோடனே பரசு ரெடி பண்ணி வச்சுருக்க அவங்க உறவினர் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க காரில். உடனே தம்பி, உங்களை 10 நாளாக அங்கே தங்க வச்சு நல்லா பார்க்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சாப்பாடு 3 நேரமும் வந்துடும். சரிங்களா, நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துக்கு டிரைவர் வந்து உங்களை கூட்டி போயிடுவார். சரிங்களா, இந்த மலையில் வந்து பார்த்து கவனமாக நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, முத்து நானும் டிரைவர் தான் சார் அப்படிங்கிறாங்க. தம்பி, நீங்கள் டிரைவர் தான், நீங்கள் சமாதானமாக படப்பில் நீங்கள் கார் ஓட்டிருப்பீங்க. இது வந்து மலை, இங்கே ஓட்டுறவங்க கொஞ்சம் வித்தியாசமாக பழகினவங்க தான் ஓட்ட முடியும். இங்கே தயவு செய்து காரை வந்து நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு பண்ணிடாதீங்க. ஏன்னா பரசு சொன்னார் ஏற்கனவே, முத்து பையன் வந்து கார் ஓட்டுற பையன், இந்த மாதிரி எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் சுவிட்செலாம் வந்திருக்கீங்க, அது போக தேனிலவுக்கு வந்திருக்கீங்க. அதனால் வந்து நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து போகும்போது நல்ல செய்தியோட போங்க அப்படிங்கிறாங்க. 2 பேருமே சிரிச்சுக்கிறாங்க. வீட்டு சாவியை கொடுத்துட்றாங்க. காலைல சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க. இன்னும் முத்து மீனா மாஞ்சோலையில் உள்ள சூப்பரான இடத்த குதிரை வெட்டி அங்கே எங்கேன்னு எல்லா இடத்தையும் போய் பார்க்குறாங்க. பார்த்த பின்னாடி அவங்களுக்கு ரொம்பவே மனமகிழ்ச்சியாக இருக்குது. முத்துட்ட மீனா சொல்கிறாங்க, உண்மையிலே உங்கள் அப்பா வந்து சூப்பர் தகப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, எங்கள் அப்பா மாதிரி யாரும் வராது. பரசங்களும் பாரு நான் தகப்பன் சனத்துலேருந்து நம்மளை பார்க்காங்க. நம்மளுக்கு அவர் செய்யணும்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்து எதிர்பார்க்காம தான் அந்த உதவி செஞ்சேன். அவருக்கு எவ்வளோ பெரிய உதவி நம்மளுக்கு செஞ்சுருக்காரு பாரு. நம்மளுக்கு மொட்டை மாடியில் வீடு கட்டுறதுக்கும் பரசங்கள் தான் காசு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேனிலவுக்கு வரதுக்கும் பரசங்கள் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க இதை நீங்கள் முதல்ல சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லை, அப்பா தான் சொல்ல வேண்டான்னு சொன்னாங்க. உங்கள்கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரே வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அப்பாவும் நினைக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி ரூமில் இருந்தோம் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுவும் மொட்டை மாடியில் இருக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரீடம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அங்கங்கே சுற்றி பார்க்குறாங்க. விஜயாவுக்கும் ரொம்பவே கடுப்பாகுது. இப்போ காலைல வீட்டு வேலை யார் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணிக்கு வயிறு பசிக்கி, ஆண்டி வயிறு பசிக்கி அப்படிங்கிறாங்க.
உடனே சரிம்மா நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடுப்பில் போகிறாங்க, போய் உப்புமா கிண்டுறாங்க. இன்னும் எல்லாருக்குமே உப்புமா கொடுக்குறாங்க. இதை பார்த்த பாட்டிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. அப்போ சொல்கிறாங்க, விஜயா உனக்கு உப்புமா தான் கிண்ட தெரியுமா, உனக்கு ஒன்றும் சமைக்க தெரியாதா அப்படிங்கிறாங்க. அத்தை திடீர்னு செய்யணும், என்ன செய்ய முடியும், வீட்டு வேலை செஞ்சவா போயிட்டா. என்ன வீட்டு வேலை செஞ்சவா போயிட்டாளா? அவன் நம்ம வேலைக்காரியா, அவன் மருமவா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இழுத்து போட்டுட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தான். இன்னையிலேருந்து பாரு, இன்றைக்கி ஃபுல்லாக நான் பார்த்துக்கிட்டுதேன், ஆனால் நாளையிலேருந்து வேலையை பிரித்து கொடுத்துருவேன், எல்லோரும் செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, பாட்டி எங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறது காலையிலே கொடுங்க, நாங்கள் வேலை பார்த்துட்டு நாங்கள் ஆஃபீஸ் போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. நீ முத்தம் துளைக்கிறது வீட்டை பிறக்கிறது நீ பார்த்துக்கோ சுருதி அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி, சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி முழிக்காங்க, நம்மளுக்கு என்ன வேலை செய்ய போகிற தரப்புறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி நீ சமைக்கிற அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கு சமைக்க தெரியாது. என்னம்மா சமைக்க தெரியாது, ஒரு நாள் நான் சொல்லித்தரேன், அதே மாதிரி பண்ணுறேன், காலையில் நீ தான் சமைக்கிற 10 நாளைக்கு சரியா அப்படிங்கிறாங்க. 10 நாளைக்கு சமைக்கணுமா அப்படிங்கிறாங்க. 10 நாள் சாப்பிடணும்ல, சாப்பிடணும், நீ 10 நாள் சமைச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி எனக்கு சமைக்க முடியாது, வைக்க முடியாது, நான் 10 நாளைக்கு வேணால் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ ஆர்டர் பண்ணலாம், ஆர்டர் பண்ண உன்னை பணம் இருக்கலாம், எங்ககிட்ட அந்த ஆரோக்கியம் இல்லை, 10 நாளும் நீ வந்து தான் சமைக்கணும் சரியா. காலையில் நீ சமைக்க, மதியம் உங்கள் மாமியார் சமைப்பா கேட்டியா, நைட்டு வேலைக்கு போய்ட்டு வந்துடுவா சுருதி சமைப்பா, இந்த 3 பேரும் மாற்றி மாற்றி சமைங்க அப்படிங்கிறாங்க. காலையிலே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. போனாச்சு நம்மளும் 10 நாளைக்கு எங்கேயாவது டூர் போய்ட்டு வந்துடுமா அப்படிங்கிறாங்க. எனக்கும் ஆசை தான் ரோகிணி, போயிடுவோமா அப்படிங்கிறாங்க. அடுத்த ஆளை தான் யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம வந்து அந்த ஃபர்னிச்சர் கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், வைக்கணும், இந்த மாதிரி கிரிமெல்லாம் ஈடுபடணும், அதனால் போக முடியாதா வைக்க முடியாதான்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ வேறு எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கிடுவோமா அப்படிங்கும்போது, இது இருக்குது நம்ம 29 லட்ச ரூபா பணம் தான் இருக்குது, அதில் நம்ம செலவு பண்ணோன்னா ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. அப்போ நம்ம வேறு வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல் நாள் ஃபுல்லுமே பாட்டி சமைச்சு கொடுத்துட்றாங்க. 2ஆவது நாள் காலையிலே ஆகுது. உடனே சுருதி காலையில் எழுந்திரிச்சி, பாட்டி முத்தம் எங்கே தொலைக்கணும் அப்படிங்கிறாங்க. வெரி குட் பேத்தி, எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்கள் காலையில் எழுந்திரிக்கன்னு சொன்னீங்களா, 4 மணிக்கு அலாரம் வச்சேன், 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன், தான் ரவி வந்து 5 மணிக்கு போவான்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. சரி சரி 5 மணிக்கு 5:30க்கு நீ வந்து முத்தம் தொளிச்சா போதும் அப்படிங்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சி முத்தம் தொளிக்காங்க. ரவியும் கூடவே நிற்காங்க. கோலம் போட தெரியல, ரவி கோலம் போட்டு கொடுக்காரு. சரி பொண்டாட்டிக்கு பிரச்சனை சொல்லிக் கொடுக்க, சரி சொல்லிக் கொடு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணின்னு கதவை தட்டுறாங்க. என்ன பாட்டி அப்படின்னு இருக்காங்க. காலையிலே பொம்பளை பிள்ளை தூங்க, அதிக நேரம் தூங்கக்கூடாது, காலையிலே எந்திரிச்சவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், நீனும் உன் புருஷன் எந்திங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி நாங்கள்லாம் 10 மணிக்கு மேலே தான் எந்திரிப்போம் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது, அப்படின்னா வாழ்க்கையில் என்ன ஜெயிப்பீங்க, காலையிலே குளிச்சிட்டிங்க வச்சிட்டிங்கன்னா அடுத்தாப்புல என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். ஏன்னா இப்படி நீங்கள் 10 மணி வரைக்கும் தூங்கினீங்கன்னா அது வெயில் ஓவர் அடிக்க ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு சோம்பராயிரும். இப்படி சோம்பராயிட்டுனா என்ன வேலை பார்த்து ஜெயிப்பீங்க, அதனால் அது சரி வராது, காலையில் எந்திங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சவுண்டு கேட்டு எந்திரிச்சு வராங்க. என்னத்தை காலையிலே சவுண்டு விட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீ இன்னும் எந்திக்கலையா அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்கள்லாம் 10 மணி தான் எந்திரிப்போம் அப்படிங்கிறாங்க. நீ கெடுக்கிறது தான், மீனாவும் முத்தும் காலையிலே எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்கிறாங்க, நீ 10 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்றதுக்கு பல் விளக்கிட்டு வருவோம் போல், இதை நடந்துகிட்டு இன்னும் இந்த வீட்டில் இப்படி இருக்கக்கூடாது, காலையில் எல்லோரும் எந்திரிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. உடனே வேறு வழியே இல்லாமல் ரோகிணி விஜயா எல்லாருமே குளிச்சு எந்திரிச்சிடுறாங்க. அண்ணாமலையும் குளிச்சிடுறாரு. ஏம்மா நான் பல முறை சொல்லிட்டேன், நீங்கள் சொன்னால் தான் கேட்காங்க, வேறு வழி இல்லை, நீங்கள் சொல்லுங்கம்மா, பேசாமல் நீங்கள் இங்கே இருந்தாலே போதும், இந்த வீடு ரொம்ப சூப்பராகிடும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா முறைக்கிறாங்க அண்ணாமலையை பார்த்து, உங்கள் அம்மா இருக்கிறதுங்க கொஞ்ச நாளே ரொம்ப கடுப்பாக இருக்குது, உங்கள் அம்மா இங்கே நிரந்தரமாக இருக்கணுமா, நான் இருக்க விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. உடனே காலையில் வந்துட்டு எல்லா வேலையும் சுருத்தி முடிச்சிடுறாங்க. உடனே ரோகிணி உன் வேலையை ஆரம்பி அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. நேற்று என்ன சொன்னேன், விடிய ராமாயணம் பேசிட்டு சீதைக்கு ராம சித்தப்பான்ட்டு கிடக்க, நீ போய் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. உடனே வேறு வழியே கிடையாது, நம்ம செஞ்சு தான் சொல்லிட்டு நேராக போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பின்னு சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. பாட்டி மாவு எங்கே இருக்குதுன்னு தெரில அப்படிங்கிற. மாவு ஏன் தலையில் இருக்குது பாரு அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஃப்ரிட்ஜை போய் துற அப்படிங்கிறாங்க. ஃப்ரிட்ஜை திறக்கிறாங்க, மாவு இருக்குது, மாவை எடு அப்படிங்கிறாங்க. மாவை எடுத்து தோசை இப்படி சுடி இப்படி மாவை போடு, உப்பு போடு, தண்ணி லைட்டாக ஊற்று, கிண்டு கிண்டுங்கிறாங்க. இப்படி தோசை சுடு அப்படிங்கிறாங்க. இப்படி எடுக்கணும், கருவக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தோசையாக சுடுறாங்க. இதை பார்த்த மனசு, என்ன ரோகிணி நீலாம் வீட்டு வேலை செய்த அளவுக்கு ஆயிடுச்சு, நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, நீ செய்யணுமா அப்படிங்கிறாங்க. இந்த காலையிலே இந்த சுருதி வந்து முத்து தொளிச்சும் கோலம் போட்டிருக்காங்க. அவள் செய்ய மாட்டேன்னு சொன்னால் நானும் செய்யாமல் இருக்கலாம், அவளே செய்யும்போது நான் என்ன செய்ய முடியும், உங்கள் பாட்டி வேறு ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்றாங்க. உடனே சாப்பிடும் போது எல்லோரும் சொல்கிறாங்க உப்பு ஒன்றும் இல்லாமல் இருக்குது. உடனே எல்லோரும் சாப்பிட்றாங்க. அப்போ விஜயா ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன விஜயா உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறாங்க. அதுதான் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன், அந்த மீனா வந்து கரெக்டாக போடும் போதே அது சுத்தம் இது சுத்தம்ப, இந்த ஒரே ஒரு தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கா அவன் மருமவா,
இந்த மீனா வந்து தேங்காய் சட்னியும் வைப்பா, கார சட்னியும் வைப்பா, சாம்பாரும் வைப்பா. இந்த 3 வச்சு கொடுக்கும்போதும் ஒரு 1000 குறை சொல்லிக்கிட்டு இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இன்றைக்கி உன் மருமக உனக்கு பிடிச்ச மருமக ஒரு சட்னி வச்சோன்னா உனக்கு அது பிடிக்கல. சரி சரி இப்படியே ஓட்டுங்க, என் பையனுக்கு மிச்சம்தான் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே ரோகிணி ரூமில் போய் படுத்துடுறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஆகா மதியம் நம்மளாம் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படிங்க என்னத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை மதியம் சமைக்கும் போது கூட்டு அவியெல்லாம் வைக்கணும், காய்கறிலாம் கட் பண்ணி வாயேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்னத்தை நீங்கள் சொல்கிறீங்க, காலையில் சமைக்கிறதுக்கு என்ன போதும்னு ஆயிடுச்சு. நான் 10 நாளுக்கு எதுக்கு நான் உங்களுக்கு லீவுன்னு சொன்னோன்னே எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இந்த முத்து மீனாவும் எங்கேயாவது போகும்போது நானும் போயிருக்கணும். நானும் மனோஜ் வந்து பிஸ்னஸ் விஷயமா இருக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி தான் வீட்டில் இருக்கேன். இல்லைனா இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன் அப்படிங்க. என்னம்மா இப்படி சொல்கிறேன் அப்படிங்க. சரிம்மா நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பூரா செய்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பில் செஞ்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அடிக்கடி ருசியை பார்க்குறாங்க. ருசியே வரமாட்டுக்கு. மதியம் எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது விஜயா சாப்பாடு பார்க்குறாங்க. உப்பு அதிகமாக இருக்குது. அப்போ விஜயா இந்த வீட்டில் யாரும் வந்து நல்லா சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சியா அப்படிங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. என் பையனுக்கு ப்ரெஷர் இருக்குது, உனக்கும் ப்ரெஷர் இருக்குது, நீ எதுக்கு இவ்வளோ உப்பு போட்ட அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அப்படி இப்படி சமாளிக்கிறாங்க. தினம் சமைச்சா தானே தெரியும். இந்த மீனா வந்ததுலேருந்து 1 வருஷமாக உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வேலைக்காரி சமைச்சா உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கேன். சமைக்கணும்ல, அதுவும் மனசார சமைக்கணும். சமையல் தெரியுதோ தெரியலையோ அதை கற்றுக்கிடணும்னு ஒரு எண்ணம் வேணும். அதுபோக சாப்பிட்றவங்க நம்ம உறவினர், நம்ம வேண்டியவங்க, நம்ம பிள்ளை, நம்ம மருமக, அவங்க நல்லா சாப்பிடணும், நல்லா ருசியாக இருக்கணும்னு சொல்லி பார்த்து பார்த்து சமைக்கணும். உப்பு போடுறது கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஒரே இடவா போட்டுட்டு அப்புறம் குறைக்க முடியாது. குறைஞ்சிருந்துச்சின்னா கூட்டிக்கலாம். உனக்கு இதுமா தெரியாது அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த அத்தை வந்ததுலேருந்து ரோகிணி என்னைய சுருதியை படாப்படுத்துகிறாங்களே அப்படிங்கிறாங்க. உடனே நைட் ஆயிடுது. சுருதி வராங்க. சுருதி தானே பாட்டி இன்றைக்கி என்ன சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உனக்கும் புருஷனுக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லுங்கள், சமைச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி எல்லோரும் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சாப்பாடு பயங்கரமாக பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, ரவி நீ சமையல் பண்ணுற, சுருதிக்கும் சொல்லிக் கொடு. நாளைக்கு வந்து உனக்கு வந்து அன்பு கூட வரணும்னா அவன் பொண்டாட்டி சமைச்சு தரும்போது கூடுதலாக அன்பு வரும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி நீங்கள் சொல்லுதும் சரி தான், நான் சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த சுருதி சொல்ல சொல்ல நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாள். இப்போ என்னன்னா நான் பண்ணுறாங்க. அவள் பண்ணுறதுனால என்னையெல்லாம் இந்த பாட்டி பண்ண வைக்கிறாங்க. இந்த ஆன்ட்டி வேறு ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாங்க. ரொம்ப கடுப்பை கிளப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே படுத்து தூங்குறாங்க. ரோகிணிக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏம்மா ரோகிணி தூங்காமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன மனோஜ், நீ வந்து சமைக்கிறத சாப்பிட போகிற, நான் சமைக்கணுமே அப்படிங்கிறாங்க. நீ ஏன் சமைக்கணும், தினம் சமைக்க முடியாதுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அதை சொல்ல முடியாது, உங்கள் பாட்டி சொல்கிறாங்க சுருதியே வேலை செய்கிறா, நீ செய்ய முடியாதா, மீனா வந்து உங்களை எல்லாரையும் வச்சுக்கிட்ட செஞ்சா, அவள் ஒத்தியில் தானே செஞ்சா, அவள் ஒருத்தி செய்கிற வேலையை அவங்க 3 பேராலையும் செய்ய முடியாதான்னு கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி சொல்லுதும் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு மிதிக்காங்க. உடனே இல்லை ரோகிணி நம்ம இதை செய்யணும்னு அவசியம் இருக்குது. அவள் வந்து பூக்காரி, அவளுக்கு வேறு வழி கிடையாது, செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா அந்த வீட்டு விட்டு அம்மா அனுப்பிடுவாங்க. நம்ம எதுக்கு செய்யணும் அப்படி இப்படின்னு நீங்கள் பாடிட்டு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நீ உங்கள் பாடிட்டு பேசி பாரு அப்படிங்கிறாங்க. எங்கள் பாடிட்டு நான் பேச முடியாது அப்படிங்கிறாங்க. பேச முடியாதுல்ல, என்னாலையும் பேச முடியல அப்படின்ட்டு இருக்காங்க. காலையில் விடியுது. விடிஞ்சோன்னா மறுபடியும் சுருதி வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க. இங்கே ரோகிணி ரூம் விட்டு எழுந்திரிச்சு வராமே இருக்காங்க. உடனே டம்முன்னு கதவை தட்டுறாங்க. பாட்டி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. குளிச்சா குளிக்கல, இன்னும் தான் பாட்டி முதல்ல குளிச்சுட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே குளிக்காங்க. சமையல் பண்ணும்போது குளித்து வச்சு சுத்தபத்தமாக பண்ணால் தான் உணவு சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும், உனக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. போய் குளிச்சுட்டு ஈரத்தலையோடு வந்துட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தலை காயாமல் இருக்கு, தலையை காய்ச்சிட்டு காய வச்சுட்டு வா, நான் போய் அடுப்பை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி அடுப்பை பார்க்குறாங்க. ஆகா தலை காயலைன்னு சொல்லிட்டு ஃபேன் கீழே நின்ற வேண்டி தான் அப்படின்னு இருக்காங்க. என்ன தலை காய்ச்சிட்டா காயில வந்துட்டு மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த அத்தை இருக்கிற வரைக்கும் இந்த மருமக்களும் இனி மதிக்க போகிறதில்ல, அவங்களையும் பாடாக தான் படுத்த போகிறாங்க. 10 நாள் கழிச்சு தான் வாரான்னு சொல்லி இந்த முத்து மீனாவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவள் இந்த பூக்காரி இன்னும் முத்தை கூட்டிகிட்டு அங்கங்கே சுற்றிட்டு இன்னும் 1 மாதம் கழிச்சு தான் வருவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை வீட்டு வேலை செய்கிற வரவங்களும் மேலகெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்க வயசான காலத்தில் நீங்கள் மொட்டை மாடிக்கு எதுக்கு அணைஞ்சிட்ருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் வயசாகலை, என் பையனுக்கு மேலே வந்து ஒரு ரூம் எடுக்கேன், அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க வேலைக்கு தான் ஆள் விட்டிங்களாங்க, நீங்கள் எதுக்குங்க மேலே போய் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வேலைக்கு விட்டாச்சு, மேற்பருவம் நம்ம பார்க்க வேண்டாமா, நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லி தான் மேலே நிற்கேன் அப்படிங்கிறாங்க. அடிக்க வெயிலுக்கு மேலே நின்றா என்னங்க அர்த்தம் அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு சொல்கிற ஏது சொல்ல எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், வேலையை மட்டும் பாரு, உனக்கு வந்து மதியம் உனக்கு டியூட்டியில் அப்படிங்கிறாங்க. என்னங்க டியூட்டி அப்படிங்கிறாங்க. நீ தானே சமைக்கணும், நீ சமைக்கலன்னு சொல்லி பாரு, எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் சின்ன பிள்ளைமா சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீ தான் பண்ணிகிட்ருக்க, வழக்கம் போல் நீ சமைச்சு மீனாக இருக்கும்போதே ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து செஞ்சுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. எங்கள் அம்மாவும் வந்திருக்க போகிறது கிடையாது, எங்கள் அம்மா வந்து உங்களெல்லாம் வேலையை வைக்க போகிறதும் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ணாமலை விஜய் என்ன சொல்கிறா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லாமா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் ஒன்றும் சொல்லலை, உங்கள் பையன் மாடியிலே வெயிலில் போய் நின்றுக்கிட்டு இருக்காரு, கட்டட வேலை செய்கிறவங்க தான் செய்வாங்களே, இவர் எதுக்கு அங்கேயே நிற்காரு அப்படிங்கிறாங்க. உன் தரிசனம்லாம் எனக்கு தெரியும்,
மாடியில் என் பேரனுக்கு சீக்கிரம் என் அண்ணாமலை வீடு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கான். அவன் கட்டட்டும். ஐயா டூருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு ரூம் ஆயிரணும். அந்த ரூமில் என் பேரனையும் பேத்தையும் உட்கார வச்சுட்டு தான் நான் ஊருக்கு போவேன் அப்படிங்கிறாங்க. ஆகா, இந்த மாமியும் 10 நாளைக்கு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க விஜயா. இந்த அத்தை போயிட்டாங்கன்னா நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி கூட 10 நாள் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா வேலைக்காரங்களை யாரையாவது 10 நாளாக வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த அத்தை ஓவராலாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி காலையிலே சமைக்கிறாங்க. ரோகிணி இன்றைக்கி உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. இன்றைக்கும் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிருக்காங்க. என்ன தேங்காய் சட்னி தான் அரைப்பியா, கார சட்னி அரைக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யணும் பாட்டி அப்படிங்கிறாங்க. இப்படி செய் அப்படிங்கிறாங்க. செய்கிறாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது பாட்டி அப்படிங்க. இதே மாதிரி 10 நாளைக்கு நீ தான் செய்யணும். மீனா வந்த பிறகும் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. பாட்டி மீனா வந்த பிறகு நான் செய்யணுமா அப்படிங்கிறேன். ஏன் மீனா வந்து நான் செய்ய மாட்டியா, எல்லோரும் இந்த வீட்டில் ஒன்று தானே, எல்லோரும் மருமக தானே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல வேலையை மாற்றிக்கணும், ஆனால் வேலையை பிரித்து தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. நம்மளை சூப்பர்மா, இதை தான் நான் பலமுறை இந்த வீட்டில் சொல்லிகிட்டு இருக்கேன், எடுபடலை, நீங்களாவது இதை சரி பண்ணிட்டு போங்கம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா நினைக்கிறாங்க, இந்த பூக்காரி வரட்டும், எல்லா வேலையும் அவத்தாலே வச்சு கட்டுறேன், நாங்கள் எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இன்னொன்று நினைக்காங்க, வரதுக்கு 10 நாளோ கூட ஆகுதோ, அவள் நாளுக்கு நம்ம தான் வேலை எல்லோரும் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் விஜயா ரொம்பவே சோகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அவங்க அம்மா இருக்கிறனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தெரியும் சந்தோஷம், சரியா, மதியம் ஓன் டியூட்டி தான், அப்படி டியூட்டியை பாரு அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கடுப்பில் போய் சமைக்கிறாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி சாம்பார் அவியெல்லாம் வைக்காங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, என்ன இன்றைக்கி அதே தான் செய்வியா, தினம் ஒன்றே தான் செய்யணுமா, என் பையனை அடிக்கடி ட்ரெயின் டிரைவர் அப்படி இப்படி, நீ காலத்துக்கும் ட்ரெயின் டிரைவராக அதை வந்து ஒரே வேலை தான் பார்த்தேருன்னு சொல்லு, நீ மட்டும் ஒரே வேலை பார்த்தேரு வச்சேருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்போ நீ ஒரே ஒரு வேலையை தான் செய்வியா, வேறு எதுவும் சமையல் பண்ணால் தெரியாதா உனக்கு அப்படின்னு. அத்தை எனக்கு இதுதான் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், உனக்கு கல்யாணம் முடிஞ்சு 33 வருஷம் ஆச்சு, 33 வருஷமும் உனக்கு இந்த அவியல் வைக்கவும் சாம்பார் வைக்க தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாதுனே அப்படின்ட்டு இருக்காங்க. என்னென்ன செய் அப்படிங்கிறாங்க. செய்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் என் தலை விதி, இந்த அத்தை இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, அந்த முத்து மீனை மட்டும் வரட்டும், நான் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விஜயா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.